ராசி என்பர்களே, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்ச ராசி. சார் எல்லாரும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க, ஆனால் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், அதெல்லாம் கரெக்டு தாங்க. இனி எப்படி இருக்க போகுதுன்னு தான் கேட்குறோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததெல்லாம் நம்மளுக்கே தெரியும் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து காற்று தத்துவ ராசி. எந்த வழியாக வேணாலும் போய் எந்த வழியாக வேணாலும் வந்துடுவீங்க. ஆனால் உங்களை அடைச்சி வைக்கிறாங்கல்ல, அதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் உதவி செஞ்சு கெட்ட பேர் வாங்கினவங்க. நண்பர்களுக்கு உதவி செஞ்சு ஏமாற்றங்களையும் அதே மாதிரி துரோகங்களையும் அனுபவிச்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி புதன் தான் அதிபதி. ஸோ புதன் பகவான் நிறையா பேர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு சனி பகவான் எப்படி உங்களுக்கு 7.5 வருடம் உங்களுக்கு வச்சு செய்தோ அந்த அளவுக்கு அதை விட வலுவான ஒரு ராசி புதன். புதன் அதிபதி தசாபுத்தி உங்களுக்கு வந்து புதன் இருந்துச்சு அப்படின்னா வச்சு செய்யும். நிறைய பேர் தெரியதில்லை. ஆனால் புதனினுடைய அம்சங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது புதன் குறிக்கக்கூடிய அம்சங்கள்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா அறிவுத்திறன், பேச்சுத்திறன், கல்வி, வணிக அறிவு, அதாவது தொழில் ரீதியான அறிவு, தகவல் பரிமாற்றம், இந்த மாதிரி விஷயம், புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கக்கூடியதற்கு புதன் ஒரு காரணமாக இருப்பார். புதிய சிந்தனைகள் உருவாவதற்கு புதன் தான் காரணமாக இருப்பார். மாற்றத்தை ஏற்கக்கூடிய திறன் வந்து கொடுக்கறது புதன் தான். மிதுன ராசிக்காரர்களோட முக்கியமான இயல்பு என்ன தெரியுமா? மிக வேகமாக சிந்திப்பாங்க. ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு சிந்திப்பாங்க. அது சரியோ தப்போ, மற்றவங்க லேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் லேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ராசி. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய ராசி. அது புதனுக்கு மட்டுமே உண்டான ஒரு விஷயம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதநேயம் கொண்டவங்க இந்த மிதுன ராசி தான். இதே போல் இந்த ராசியில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேச்சால் மற்றவர்களின் மனதை கவரக்கூடிய நபர்கள். எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய, அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் மாற்றிக்கொள்ளக்கூடிய திறனை வந்து சரி பண்ணிக்குவாங்க. அதாவது ஒரு ஒரு பசி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வாய் சோறு தான் இருக்குது அப்படின்னா கூட அதை பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பகிர்ந்து உண்ணுட்டு தான் நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க. ஒரு போர் புரியிற ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அவனுக்கு சமமாக நீங்கள் போர் புரிவீங்க. அமைதியாக பேசக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அமைதியாக எல்லாத்தோடையும் பேசுவீங்க. இந்த மாதிரி ஒரு ராசி இந்த ராசி. அது மட்டும் இல்லாமல் ஒரே வேலையில் நீண்ட காலமாக இருக்கிறத விரும்ப மாட்டீங்க. உங்களை நிறையா பேர் சொல்லுவாங்க, டே ஒரு வேலையிலேயே உருப்படியாடுறாம்மா, ஒரு வேலைக்காவது கரெக்டாக போவோம்மா. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சாதான் பணமே அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. மனசு பிடிக்காத பணம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த விஷயத்தில் அந்த துறையில் எவனும் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான விருப்பமும் அதே போல் அதே நீண்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் வந்து கரெக்டான ஒரு ஈடுபாடு இருந்தால் மட்டும் தான் தொழிலில் இருப்பீங்க. போர் அடிச்சுன்னா அடுத்த தொழில் மாறிக்குவீங்க. அதனாலே அவங்க நிறைய பேர் ஓட்டுவானுங்க. புதிய அனுபவங்களை தொடர்ந்து தேடக்கூடிய என்ன பண்ணீங்க, சமூகத்தில் எளிதில் பழகுவீங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்னு இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க. இதில் எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்லாம் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. டக்கு டக்குன்னு ஈஸியாக எல்லாத்தையும் பழகிடுவீங்க. அதே போல் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு பேசுவீங்க, ஜாலியாக இருக்கும். ஒரு சிலர் உங்கள் வார்த்தையில் ஹேர்ட் ஆகிக்குவான், சிலரோட வார்த்தையில் நீங்கள் ஹேர்ட் ஆகிக்குவீங்க, ஆனால் வெளியே காட்ட மாட்டீங்க. தங்களுடைய அறிவை வளர்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசியில் இந்த ராசி ஒரு முக்கியமான ராசி. வாழ்க்கையில் சுதந்திரத்தை மிகவும் விரும்பக்கூடிய நபர்கள் நீங்கள். தற்போது தற்போது ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்னெல்லாம் சார் கேள்வி இருக்கும் அப்படின்னு இருக்கும். இதில் இந்த மிதுன ராசிக்காரனுக்கு தற்போது சில கேள்விகள் இருக்குது. எனக்கு இன்னும் பெரிய வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிற அளவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்குமா? வேலை மாறுவது சரியான நேரமா? என் திறமையை உலகிற்கு எப்படி காட்டுறது? என் வாழ்க்கையில் நிலைத்தன்மை எப்போது வரும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். மேலும் புதிய தொழிலை பற்றி சில கேள்விகள். வெளிநாட்டு வாய்ப்பு, ஆன்லைன் வருமானம் எப்படி சார் இருக்க போகுது? தொழிலில் வளர்ச்சி ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குமா? குடும்ப பொறுப்புகள் எந்த மாதிரி இருக்கும் சார்? முதலீடு பரவாயில்லையா இருக்குமா? புதிய நண்பர்கள் பரவாயில்லையா இருப்பாங்களா? இந்த மாதிரி இது பற்றிய சிந்தனைகளும் அதிகமாக இருக்குங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய பிறப்பு ரகசியம் அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடத்தின்படி மிதுன ராசிங்கிறது அறிவு, தொடர்புனா என்னது? ஒரு விஷயத்தோடு தொடர்பு கொண்டு அப்படியே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் மற்றும் மாற்றத்தினுடைய ராசி அப்படின்னு இந்த மிதுன ராசி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஒரு விஷயத்தை பல கோணத்தில் சிந்திக்கக்கூடிய நபர். இப்போ நான் ஜோசியம் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிந்திப்பீங்க நீங்கள். மிதுன ராசிக்கு மட்டும்தான் அப்படிலாம் தோணும். இவன் சரியாக சொல்கிறானா? ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறான்? ஏன் நடந்ததை சொல்கிறான்? ஒரு 1000 கேள்வி தோணிகிட்டே இருக்கும்ல, அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக தோணும். மற்றவங்களுக்கு தோணுமா தோணாதான்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு இது கன்ஃபார்ம் தோணும். ஏன்னா இந்த ராசியோடைய அடிப்படை பேஸே அதுதான். அதே போல் இந்த ராசியில் இருக்கிறவங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த ராசிக்காரங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ராசி பலனை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. இப்போவுமே உங்களுக்கு மைண்டில் தோணிட்டு இருக்கிறது தான், சார் வீடியோவில் சொல்கிறதெல்லாம் நாங்கள் எப்படி சார் நம்புறது? யூடியூப்பில் ராசி பலனை மட்டும் நாங்கள் எப்படி சார் நம்புறது? இந்த மாதிரி கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கும். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். லோக்கல் கொடுத்தே செக் பண்ணுங்கள். இல்லை சார் ஒன்றும் அங்கே சரியாக செட் ஆகலை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். பிரபல ஜோதிடர் உங்கள்கிட்ட பேசுவார்.
ஏ டு செட் கம்ப்ளீட்டாக அவங்கள பற்றி எல்லாமே ஏ டு செட் சொல்லிடுவார். ரெகுலராக நீங்கள் ஒருட்டி ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் புதிய தகவல்களை விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய நபர், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அறிவு கொண்டவங்க, மாற்றத்தை பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க. சார் ஒரு இடத்துல வேலை கொஞ்சம் டல்லாகிடுச்சு, அடுத்த வேலை தான் இருக்குது, எப்படி மூவ் ஆகுறது, அதையே பழகிட்டோம், டக்குன்னு மூவ் ஆயிடுவீங்க. நீங்கள் கொஞ்சம் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யும், இருந்தாலும் டக்குன்னு மூவ் ஆகி அதுலேயும் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. வாழ்க்கையில் அறிவின் மூலமாக உயர விரும்பக்கூடிய நபர்கள் நீங்கள். ஆனால் வாழ்க்கை இவங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? பல விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக ஒரு இலக்கில் முழு கவனம் செலுத்தினா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். மிதுன ராசியினுடைய பலமான குணங்களில் இது ஒன்று. அறிவுத்திறன். எந்த விஷயத்தையும் விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் நீங்கள். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. பேச்சுத்திறன். மக்களை ஈர்க்க வகையில் பேசுவீங்க. ஒரு வியாபாரம்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் தான் ஹைலைட்டு. 4 வாரத்தை பேசினா கூட நீங்கள் நச்சுன்னு போய் அவங்க கிளியர் பண்ணிட்டு வந்துடுங்க. மாற்றத்தை ஏற்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகங்கிறதுனால இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நீங்கள் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போயாகணும். நட்பு மனப்பான்மையை பொறுத்த வரைக்கும் எல்லாரோடமும் எளிதில் பழகக்கூடிய நபர் நீங்கள். இதில் பழகியே பல பேர்த்திட்டு துரோகங்களை அனுபவிச்சுக்கிங்க. இருந்தாலும் புதிய நண்பர்களை அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. படைப்பாற்றல். புதிய சோதனைகளை, புதிய யோசனைகளை உருவாக்குவீங்க. கணிக அறிவு கொஞ்சம் அதிகம். புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு அதிகங்க. மிதுன ராசியினுடைய சவால்கள்னு பார்த்தா, ஒரே நேரத்தில் பல சேலைகள், அதே போல் ஒரே ஒன்று மெயினாக உங்களுக்கு சொல்லணுங்க. இந்த மிதுன ராசி வந்து எப்போவுமே நண்பர்களையும் உறவினர்களையும் பக்கத்துலேயே வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாக இருக்கணுங்க. நீங்கள் வந்து மல்டி டாஸ்க் பர்சன். டக்குன்னு நிறையா ஒர்க்கை வந்து ஒரே டைமில் செய்யக்கூடிய நபர் நீங்கள். உங்களை பார்த்து ஆச்சரியப்படுபவர்களும் உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் உங்களிடமிருந்து தள்ளி இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கவன சிதறவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுது. இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். அதிகமாக யோசிக்காதீங்க. இந்த டைமில் முடிவுகளை அடிக்கடி மாற்றாதீங்க. அதனால் சில பிரச்சனைகள் பெரிய இதே இருக்குது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பிரச்சனைகள் பெருசாக இருக்காது, இருந்தாலும் அது ஒரு தாமதத்தை குடிச்சுன்னா கொஞ்சம் டல் அடிக்கும்ல. மனநிலை விரைவாக மாறுவது ரொம்பவே முக்கியம். அதை கொஞ்சம் பார்த்துருக்கணும். அவசரமாக வாக்குறுதி கொடுக்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சில நேரங்களில் என்னிடம் நிறைய திறமை இருக்குது, ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். அதுக்கான நேரமும் காலமும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டாஸ்க் கொடுக்கலையே, அடுத்தடுத்த ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பீங்க. மற்றவர்களிடம் எப்படி பழகுவாங்க அப்படின்னா, இனிமையாக பேசக்கூடிய நபர், நகைச்சுவையாக பழகக்கூடிய நபர், புதிய நட்புகளை உருவாக்கக்கூடிய நபர், உதவி செய்ய முன் வருவாங்க, எல்லாரையும் மரியாதையாக நடத்தக்கூடிய நபராக இருப்பீங்க. ஆனால் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாரிடம் பகிர மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். மிதுன ராசிக்காரங்க இதை பார்த்துக்கிங்கன்னா இது உண்மையாக இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரங்க அவங்களுடைய கவலைகளை 4 சுவற்றுக்குள் மட்டுமே அழுது நீங்கள் வந்து மூவ் பண்ணிகிட்ருப்பீங்க. சுவருக்கு தான் தெரியும் உங்களுடைய கஷ்டம். உங்கள் கண்ணீருக்கும், உங்கள் கைகளுக்கும், உங்கள் தலையணைக்கும், உங்கள் 4 சுவருக்கு மட்டும்தான் தெரியும். எப்படா அதெல்லாம் சரிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே குழம்பிட்டுருக்கீங்க. மற்றவங்க எப்படி திரும்ப பார்ப்பாங்க? புத்திசாலின்னு உங்களை நினச்சிட்டு இருக்காங்க சார் நிறைய பேர். நீங்கள் புத்திசாலியை விட உயர்ந்தவங்க, பேச்சு திறன் கொண்டவங்க, நீங்கள் சுறுசுறுப்பானவங்க, சமூகத்தில் பிரபலமானவங்க, திறமைசாலிங்க நீங்கள். ஆனால் சிலர் ஒரு முடிவில் நிலையாக இல்லாதவங்களாக அவங்க நினைக்கிறாங்க. அடிக்கடி கருத்து மாற்றுபவராக நினைக்கிறாங்க. எல்லாரிடமும் பழகுபவராக நினைக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும், உங்களுடைய வளர்ச்சிக்கும், உங்களுடைய சின்ன சின்ன சறுக்கல்களுக்கும் இது 3க்குமே சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா? உறவினர்கள், நண்பர்கள், பணம். 3 தான் உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கத்துக்கான வாழ்க்கையவே குறிக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அதிக நம்பிக்கையால் துரோகங்களை, ஏமாற்றங்களை அனுபவித்தது உறவுகளால். உங்களோட லைஃப்பில் மனம் திறந்து பேசியதால் துரோகங்களை, ஏமாற்றி சந்தித்தது உறவுகளால் தான். ரகசியங்களை பகிர்ந்ததால் நண்பர்கள் மூலமாக துரோகத்தை அனுபவிச்சிங்க. எல்லாருக்கும் உதவி செய்ததால் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றத்தை சந்திச்சிங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முதலீடு செய்ததால் மாட்டிட்டு முழிக்கிறீங்க. நடு இதில் நிற்கிறீங்க. சரிபார்க்காமல் ஒப்பந்தம் செய்ததால் மாட்டிக்கிட்டீங்க. நம்பி பணம் கொடுத்ததால் மாட்டி தவிக்கக்கூடிய நபர் நீங்கள். இந்த காலகட்டம் நம்பி பணம் கொடுத்ததால் மாட்டி தவிச்சிட்டு இருப்பீங்க. எப்போது துரோகம் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னா, அனைவரையும் எளிதில் நம்பும்போது உங்களுக்கு துரோகம் ஏற்படுங்க. ஆவணங்களை முழுமையாக படிக்காமல் கையெழுத்திடும்போது துரோகம் ஏற்பட்டிருக்கும். தொழில் கூட்டாளிகளை முழுமையாக நம்பும்போது துரோகம் ஏற்பட்டுருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கும்போது துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ராசி, அற்புதமான ராசி. குடும்பத்தில் யார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னா, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனையை புரிந்து கொள்ளக்கூடிய நபர் உங்களுக்கு உறுதுணை. உண்மையான ஆலோசனையை வழங்குபவங்க உறுதுணை. திட்டுவாங்க, இருந்தாலும் உங்களுக்கான ஐடியாஸை கொடுக்குறாங்க. உங்கள் வளர்ச்சியை ஊக்குவிப்பவங்க தான் உங்களுக்கு வந்து உறுதுணை. எதுக்கு எடுத்தாலும் உங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சவால் எது தெரியுமா? உங்கள் திறமையை பார்த்து பொறாமப்படுறவங்க. முன்னாடியே சொன்னதான், பொறாமப்படுறவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தவறான தகவல் கொடுப்பவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் நல்ல மனதை பயன்படுத்துபவர்கிட்ட ரொம்ப 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 நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்.
மிதுன ராசிக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது ஐடி தொழில் உங்களுக்கு நல்லா செட் ஆகுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செட் ஆகும். இந்த மீடியா, யூடியூபு, சோசியல் மீடியாலாம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். பத்திரிகை செட் ஆகும், ஆசிரியர் வேலை செட் ஆகும், எழுத்தாளர், வழக்கறிஞர், வங்கி செட் ஆகும், விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் செட் ஆகும், சுற்றுலா, மொழிபெயர்ப்புலாம் நல்லா செட் ஆகும், பங்கு சந்தை செட் ஆகும், ஆன்லைன் வணிகம் நல்லாவே செட் ஆகும். இதுக்குன்னு போய் டக்குனு ட்ரேடிங்கில் போகிறோம் சார், அத்தனை லட்சம் போட்டு அத்தனை லட்சம் போட்டு மாட்டிக்காதீங்க. அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். இனி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. தொழில் மாற்றம் நல்ல பலன் தரலாம். வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கலாம். ஆன்லைன் தொழிலில் வளர்ச்சி ஏற்படலாம். திறமைக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்வினை பழிக்குமா அப்படின்னு கேட்டால், கந்திஷ்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால், பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி உங்கள் அறிவையும் வளர்ச்சியையும் பார்த்து சிலர் பொறாமப்படலாம். கந்திஷ்டி குறித்து பல குடும்பங்களில் நம்பிக்கைகள் இருக்குங்க. இருந்தாலும் செய்வினை பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இதற்கான அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி படபடப்போ, ஒரு மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் தோணிகிட்டு இருக்குது அப்படின்னா, பிளாக் மேஜிக் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போய் வழிபடுங்க. இல்லை சார் எது எடுத்தாலும் தடங்கல் பண்ணுது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய ஐடியாஸின் பேரில் தான் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லை வேண்டாம். உங்களுக்கு எதனால் இப்படி பிரச்சனை ஆயிருக்கு, ஜாதக ரீதியாகவே பிரச்சனையா, இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக குருஜி வந்து சொல்லிடுவார். அதே போல் மன அமைதிக்காக இறை நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். மன அமைதிக்காக இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு செட் ஆகும். என்ன பண்ணாலும் அது கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு செட் ஆகும். தியானம் பண்ணுங்கள். நல்ல செயல்கள், நேர்மறை சிந்தனை இருந்துச்சுன்னா உதவியாக இருக்கும். இது எல்லாமே நல்ல நேரம் எப்போ சார் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒரு இலக்கில் முழு கவனம் செலுத்தும் போது நல்ல நேரம் கிடைக்குது. தேவையற்ற குழப்பத்தை குறைக்கும் போது நல்ல நேரம் ஏற்படுது. திட்டமிட்டு செயல்படும் போது நல்ல நேரம் ஏற்படுது. புதிய திறமைகளை வளர்த்து கொள்ளும் போது நல்ல நேரம் ஏற்படுது. அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை, இளம்பச்சை, மஞ்சள். இது மூணுமே வந்து புதனுடைய தொடர்புடைய நிறங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறங்கள் ஏதாவது உங்கள் கையில் போய் இருந்துகிட்டே இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. அதிர்ஷ்டமான எண் 5, 6. ஏற்றமான எண் தான். 5 இருந்தாலும் நல்லது தான், 6 இருந்தாலும் நல்லது தான். அது எங்கே பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்குன்னு இது எல்லா இடத்துலையுமே செட் ஆகுமான்னு கேட்டால், உங்கள் ஜோதிட ரீதியாக உங்களுடைய தசாபுத்திலாம் செக் பண்ணாத மட்டும் தான் சொல்ல முடியும். சாதகமான நாள்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான். சார் புதன் ஒருவேளை அதுக்கு மேட்ச் ஆகுதோ? அப்படி கிடையாதுங்க. கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் வந்து கிழமைகளே வந்து நிர்ணயிக்கப்படுது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புரிதல் உள்ள துணையை விரும்புவாங்க. அதே போல் உரையாடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட நின்று பேசணும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உட்காந்து பேசி அதை பற்றி கிளியர் பண்ணுறவங்க தான் உங்களுக்கு பிடிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்க முயற்சிப்பாங்க. மனம் திறந்து பேசினா உறவு மேலும் வலுவாகும் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பீங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் திறமைகளை ஊக்குவிப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஆர்வம் காட்டுவாங்க. அவர்களுடைய சுய நம்பிக்கையை வளர்க்க முயற்சிப்பாங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தால் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. முன்னாடியே சொன்னது தான். அதே போல் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் திருவண்ணாமலை போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரம்மன் வழிபட்டுட்டு, இப்போ முந்தானேற்றுலாம் பார்த்துருப்பீங்க சில நாட்களுக்கு முன்னாடிலாம் பஸ்ஸே உள்ளே போகிறதுக்கு இடம் ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு கோயில். அவ்வளோ கூட்டம் மேல்மலையனூரில் அந்த அம்மனை தரிசிப்பதற்காகவே. ஸோ அங்கே போயிட்டு அது அமாவாசையிலே போகணுன்னு இல்லை, நீங்கள் எந்த டைம்லனாலும் போய் வணங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பழனியில் திரு ஆவினங்குடி கீழே இருக்கக்கூடிய முருகரை போய் வழிபட்டுட்டு, அதுக்கப்புறம் பழனியில் பாலதண்டாயுத சுவாமி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகும். நிறைய பேர் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதே போல் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறது ஒரு விஷயம், நீங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நரசிம்மர் ஆலயம் நங்கவள்ளி வட்டத்தில் நரசிம்மர் அப்படின்னு நங்கவள்ளி ஊருக்குள்ளே போனீங்கன்னாவே சொல்லுவாங்க, லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான சிக்கல்கள் தீரும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பல 100 வருடங்களுக்கு முன்னாடி தான் அந்த கோயில்கள் இருக்குது. நங்கை ஒரு பெண் வந்து ஒரு கூடையில் வந்து சாமி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை கீழே வச்சுட்டு எடுக்கும்போது எடுக்க முடியல. அந்த இடத்துல அப்படியே சுவாமியாக உருவானது. நீங்கள் மேப்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கோவில்கள் தெரியும். ஒன்று நரசிம்மர் கோயில், அதுக்கு பின்னாடி வந்து சிவாலயம் இருக்குது, சோமநாதர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் அது ஒரு மிகப்பெரிய வரலாறு உள்ள சித்தருடைய ஜீவ சமாதி இருந்து பல வருடங்கள் கழித்து எடுத்து அதை வந்து வச்சு அதுக்கு மறுபடியும் பூஜை பண்ணி அது பெரிய வரலாறு கொண்ட கோவில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வனம், அதாவது 3 தேவர்களும் ஒரு சேர இருக்கக்கூடிய காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். அது பல வரலாற்று தகவல்கள்லாம் அந்த கோயிலுக்கு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றத்தில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அதே போல் வண்டி வாகன யோகம் உண்டு. புதிய வாகனம் வாங்க வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். ஸோ ஆவணங்களை சரிபார்க்காமல் வாங்க வேண்டாம். ஆவணங்களை சரிபார்த்து வாங்குங்க. பாதுகாப்பான பயணம் செய்வது ரொம்ப நல்லது. நைட் டைமில் வண்டி எடுக்கிறதோ, இல்லை குழந்தைகள் கிட்ட வண்டி கொடுக்குறதோ, இல்லை வண்டி கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ஏதாவது வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்கு கொடுக்குறதோ, இல்லை நீங்கள் வண்டி ஓட்ட தெரியாதவங்க பின்னாடி உட்காந்துட்டு போகிறதோ, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மொத்தத்தில் வண்டி விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
அதே போல் சொத்து யோகம் உண்டுங்க. வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. நில முதலீடு லாபம் தரலாம். கூட்டு சொத்து விஷயங்களில் கவனம் தேவை. ஆவணங்களை முழுமையாக சரி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து வாங்கக்கூடியவங்க அல்லது வீடு வாங்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு துணியில் ஒரு அமௌண்ட் எடுத்து கோயிலுக்காக உங்களோட குலதெய்வத்துக்காக எடுத்து வைங்க. வீடு கட்டும்போது அந்த அமௌண்ட் வந்து உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் கும்பிட்டு அதுக்கு கொடுத்துட்டு வாங்க. அது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் ஆவணங்களை முழுமையாக எதை பார்த்தாலும் சரி பார்த்துட்டு வாங்குங்க. அடுத்த 12 நாட்கள் இதுதான் முக்கியமானது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். நிறைய பேர் அது முன்னாடி சொல்லுங்கிறீங்க. முழு தகவலும் தெரிஞ்சால் தான் இது உங்களுக்கு செட்டே ஆகும். தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய தகவல்கள் கிடைக்குங்க. நல்ல வேலைவாய்ப்பு உருவாகுங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் சிறிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கலாங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டாகுது. அது பிரச்சனையை நீங்கள் மாற்றாமல் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே தான். குடும்பத்துடன் மனம் திறந்து பேசக்கூடிய சில வாய்ப்புகள் அமையுது. அதை சண்டை போடாமல் அதை கரெக்டாக கொண்டதுன்னா பிரச்சனைகள் தீருதுங்க. மனநிலையை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்கணும். எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படுங்க. இனி என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கில் முழு கவனம் செலுத்துங்க. புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்க. உடல் நலத்தை கவனிங்க. சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க. செய்யக்கூடாது அப்படின்னா ஒரே நேரத்தில் பல வேலைகளை தொடங்குவது தவிர்த்துக்கோங்க. சார் ஒரு பிஸ்னஸ் இதாக இருக்குது, டக்குன்னு இப்போ ஆரம்பிச்சு தான் சார் வரும் அப்படின்னா உங்களோட கவன சிதறல் கொஞ்சம் அதிகமாகும். உங்களை பார்த்து கந்திச்சு வச்சவன் நிறைய பேர் இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு மூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒரே நேரத்தில் பல வேலைகளை தொடங்குவதை தவிர்த்துக்கோங்க. அனைவரையும் முழுமையாக நம்புறதை தவிர்த்துக்கோங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுவதை தவிர்த்துக்கோங்க. இது வரைக்கும் இது ஒரு 10 தடவை சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். டாக்குமெண்ட்ஸில் சைனு. அப்போ இது எவ்வளோ முக்கியங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே போட்டதையே இப்போ நீங்கள் மாறிட்டுருப்பீங்க. இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஆன்லைன்லையோ அல்லது ஏதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பீங்க. எல்லாம் மினிமம் ஒரு ஆதார் கார்டாவது அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கோங்க. அதே போல் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு, பெருமாள் தரிசனம், அதே போல் மாணவர்களுக்கு கல்வி உதவி, பச்சை நிற ஆடை தானம், இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மெயினான ஒன்று சொன்னால் இதெல்லாம் பெருசாக இருக்குது சார் அப்படின்னு கேட்டால் பறவைகளுக்கு உணவு அளிங்க. ஒரு பிஸ்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு நெல்லோ இல்லை ஏதோ ஒன்று பறவைகளுக்கு அப்படி சும்மா போட்டிங்கன்னா தானியங்கள் போட்டிங்கன்னா அது அப்படியே சாப்பிடும். அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது. தினமும் சில நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். அது உங்களோட உடலுக்கும் நல்லது, உங்களோட உயிருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நல்ல புத்தகங்களை படிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. ஒரு மெயினான ஒரு விஷயம், மிதுன ராசிக்கு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? உங்கள் அறிவையும் பேச்சு திறனும் உங்கள் மிகப்பெரிய செல்வம். அதை சரியான திசையில் பயன்படுத்தினா வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதை விட பெரிய உயரத்தை அடைய முடியும். ஸோ கண்டிப்பாக கவலைப்படாமல் நிதானமாக யோசிங்க. மிதுன ராசிக்காரங்க அறிவால் வெற்றியை உருவாக்கக்கூடியவங்க, பேச்சால் மனிதர்களின் மனதை வெல்லக்கூடியவங்க, மாற்றங்களை வாய்ப்பாக மாற்றக்கூடியவங்க. ஸோ கவனமாக சிந்தித்து நிதானமாக பண்ணுங்கள். கவனம் சிதறாமல் ஒரு இலக்கில் உறுதியாக இருந்து உங்கள் திறமையை தொடர்ந்து வளர்த்து கொண்டே சென்றால் தொழிலில், பொருளாதாரம், குடும்பம் மற்றும் சமூக மரியாதை ஆகிய அனைத்திலும் நிலையான முன்னேற்றம் பெறலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகப்பெரிய சக்ஸஸ் காத்துட்ருக்குது. ஸோ கவலைப்படாமல் மூவ் பண்ணுங்கள். தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் கையெழுத்து வந்து எல்லாம் பார்த்து போடுங்க. தேவையில்லாமல் அது போட்டு மாட்டிக்காதீங்க. அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போ நான் சொன்னது ராசி பலன் தான். இதில் 80% தான் உங்களுக்கு பலிக்கும். இதில் மீதி பலிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் தான் செக் பண்ணணும். தசாபுத்தி, லக்கினம், நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஜாதகத்தை செக் பண்ண முடியும். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதி, பிறந்த ஊர் மூணையும் வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். கிளியராக அப் டு டேட் உங்களுக்கு எல்லாம் கிளியராக சொல்லி கொடுத்துருவாங்க. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். அதே போல் நிறைய பேர் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணால் பார்த்துருக்கீங்க. யூடியூப்பில் பார்த்துட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டா தான் அடிக்கடி உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வீடியோ வரும். இப்போ அடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா அடுத்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த மணி நேரத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் நடக்க போகுது அப்படிங்கலாம் கணிச்சிட்டோம். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஒவ்வொரு வீடியோவுமே தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் பார்த்தா மட்டும் தான் நம்ம அந்தளவுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்க முடியும். ஸோ A to Z கம்ப்ளீட்டாக அந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உட்பட எல்லாமே தெளிவாக போட போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்குது, வேணாலும் கொடுக்கலாம். ஜாயின் ஆப்ஷன் இருக்குது, எது வேணாலும் கொடுக்கலாம். அதே போல் நிறைய பேர் ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணால் பார்த்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்னதுக்கு சரியா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.